ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எதுக்குமா அழுகுற? அம்மாட்ட தானம்மா இருக்கிற? அம்மா கம்முன்னு தான்மா இருக்கிறேன். சரிம்மா, கம்முன்னு இருக்கிறம்மா. நீ ஏன் வந்து போந்த? யாரம்மா திட்டுறது? இவருங்க திட்டி திட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறத. சரி பார்த்து போ. பார்த்தீங்கன்னா நானும் ஆதிக்குட்டி அம்மா வீட்டில் தான் இருக்கோம். உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் இங்கே இருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா படுத்திருந்தாவே அப்படியே பயங்கரமாக மூக்கு அடைச்சிருதுங்க. பேசவே முடிய மாட்டேங்குது. அப்படியே கொணன்னு இதாகுது, கண்ணில் தண்ணியாக வருது. அதனால தான் இங்கே தான் தம்பி அம்மா பார்த்துப்பாங்க, கொஞ்சம் இதாக இருக்கலான்ட்டு தான் இங்கே இருக்கோம். சாமிக்கும் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு அவருக்கும் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நீங்கள் அங்கே இருங்க சாமி, இங்கே வந்தால் நீங்கள் ஒருத்தனே அவனையும் பார்த்துக்கணும், எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படி. அதனால தான் சரி ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பலான்ட்டு இங்கே இருக்கிறோங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அண்ணா மாலை போட்டிருக்காங்க. அண்ணா வந்து திங்கக்கிழமை மாலை போட்டாங்க. திங்கக்கிழமை இல்லை, சாரிங்க, சனிக்கிழமை. நேற்று தான் மாலை போட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஜனை பக்கத்தில் பூசைக்கு கூப்பிட்ருக்காங்க, அங்கே போயிட்டாங்க. இரும்பல் வராத வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஒரு தடவை இரும்பல் வந்துருச்சுன்னா பயங்கரமாக இரும்பல் வந்துட்டே இருக்குதுங்க. என்னாச்சு சாமி? இவர் பாருங்க, இப்படியே தான் சித்திக்கு ஒருக்கா நைன்னு ஏதோ ஒன்று சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறத இவர் பொழப்பு. இவரை பார்த்துக்கிறக்கே 4 ஆள் வேணுங்க. இன்னும் இரும்பி வாமிட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் மருந்து ஊற்றுனேன், கரெக்டாக இரும்பி வாமிட் பண்ணிட்டான். தண்ணி கேட்டான் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் வந்து நைட்லேயே எழுந்திரிச்சு தண்ணி கேட்டே இருப்பாள். சுடு தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேங்க. கொடுக்கங்காட்டின்னு கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே தான் இருக்கிறோம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆதிக்குட்டி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குலாம் ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் நைட் அம்மா வந்து மதியமே சாப்பாடு செஞ்சுட்டாங்க. நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் குழம்பு, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்ட குழம்பு அதுதான் இருக்குங்க. சாமி தான் வெளியே சாப்பிட்டு கோயில் அங்கே பூசை இதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவார். அதனால் நாங்கள் இதையே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அம்மா கால் சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.